ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷ் ப்ரௌன். இந்த ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணலாம். நான் இதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை தோலை நீக்கிட்டு துருவ ஆரம்பிக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு சீவ ஆரம்பிக்கணும். பெரிய சைஸு உள்ள சீவலில் துருவிக்கலாம். இதை மாதிரி துருவினதுக்கு அப்புறம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் வெளியே வரும். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாமல் வடிகட்டுக்குங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் துணியில் மாற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்த உருளைக்கிழங்கை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் 3 பல்லு பூண்டை துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கார்லிக் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. உப்பு மட்டும் அதிகம் சேர்க்க வேண்டாம். கிறிஸ்பினஸ்க்காக 2 டீஸ்பூன் அரிசி மாவு, பைண்டிங்காக 4 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் நல்லா பிடிச்சு பாருங்கள். உடையாமல் வந்தால் அது கரெக்டான பதம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஷாலோ ஃப்ரை பண்ணதுக்காக. பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்க வடை மாதிரி தட்டிக்குங்க. 2 சைடும் வேக வைக்கணும். அடுத்தது நம்ம அவலில் எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக பட்டர் ஷீட்டில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை மாதிரி வடை சைஸில் தட்டி வச்சுக்கலாம். அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 2 சைடும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு ஒரு சைடு வேகிறதுக்கு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஆஷ் ப்ரௌன் பொட்டேட்டோ ரெசிபி தயார்.